வாங்குங்க, உருண்டைகள் எதுவுமே உடையாம தனித்தனியா சாஃப்டா இருக்கிற மாதிரி பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சுடு தண்ணி ஊத்தி கிளறிக்கலாம். பாருங்க, மாவு இந்த அளவுக்கு மொத்தம் சேர்ந்து வரவும் கொஞ்ச நேரம் ஆற விடலாம். இப்ப கையை வச்சு மாவு ஒண்ணு சேர்ற வர பிணைஞ்சுக்கோங்க. பாருங்க, மாவு எவ்வளவு சூப்பரா சாஃப்டா இருக்குன்னு. கையில எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு நீல வாக்குல உருண்டைகளா மாவை உருட்டிட்டு அதுல கொஞ்சமா எடுத்து உள்ளங்கையில வச்சு உருட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரா ரவுண்ட் ஷேப், நல்லா கிராக் எதுவுமே இல்லாம வந்துடும். நெய் உருகவும் தேங்காய் சேர்த்து கோல்டன் கலர் வர வறுத்துக்கலாம். ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு டம்ளர் வெல்லம் எடுத்து 3 டம்ளர் தண்ணி ஊத்தி வெல்லம் கரையிற வர அடுப்புல வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு பாகு தண்ணியா இருக்கணும். வாசத்துக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். உருண்டைகளை இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க, உருண்டைகள் போட்ட உடனே கீழ இருந்து எல்லாமே நமக்கு நல்ல மேல சூப்பரா எலும்பி வந்துரும். நம்ம சுடுதண்ணி ஊத்தி பசஞ்சனால வேகமாவே உருண்டைகள் வெந்துரும். பாகு நமக்கு தண்ணியா இருக்கு. அதனால கொஞ்சமா பச்சரிசி மாவு எடுத்துட்டு தண்ணி ஊத்தி அதை நல்லா கலந்துட்டு இதுல சேர்த்துக்கோங்க. பாகு நமக்கு நல்லா கட்டி ஆயிரும். வாசத்துக்கு நெய், வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் எல்லாம் சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான தனித்தனியான பால் கொழுக்கட்டை ரெடி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.